சென்னை ராயபுரத்தில் கர்ப்பிணிக்கு உரிய பரிசோதனை மேற்கொள்ளாமல் மருத்துவர்கள் திருப்பிய நிலையில் குழந்தை இறந்த நிலையில் பிறந்ததால் உறவினர்கள் மருத்துவமனையை முற்றுகையிட்டனர். கொருக்குப்பேட்டை மீனாம்பாள் நகரை சேர்ந்த காமாட்சி என்ற கர்ப்பிணிக்கு பிரசவ வலி ஏற்பட்டதால் ராயபுரத்தில் உள்ள மருத்துவமனைக்கு வந்துள்ளார். அப்பொழுது பணியிலிருந்த மருத்துவர்கள் உரிய பரிசோதனை செய்யாமல் வீட்டிற்கு அனுப்பியுள்ளனர். இதையடுத்து ஆட்டோவில் வீடு திரும்பிக் கொண்டிருந்த போது வழியில் பிரசவ வலியால் குழந்தையில் தலையை வெளியே வந்துள்ளதாக கூறப்படுகிறது. இதையடுத்து அருகில் இருந்த மருத்துவமனையில் அனுமதித்த பொழுது குழந்தை பிறக்கும் பொழுதே இறந்துவிட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். இதையடுத்து ராயபுரத்தில் உள்ள மருத்துவமனைக்கு கர்ப்பிணியை அனுப்பி வைத்துள்ளனர். தன்னுடைய குழந்தை இறந்ததற்கு அலட்சியமாக பணி செய்த மருத்துவர்கள்தான் காரணம் என காமாட்சியின் கணவர் தர்மா மற்றும் அவரது உறவினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கூட்டு வந்ததுக்கு வயிறு வலிச்சது வீட்லேயே அப்படி சொல்லிட்டு கூட்டின்னு வந்துட்ட பேருக்கு என்னை கூட உள்ளே விடல. அவங்க அம்மாவையும் ஒய்ஃபை மட்டும் உள்ளே அமுச்சு விட்டாங்க. உள்ளே அமுச்சு விட்டு இவங்க மட்டும் தான் உள்ளே போனாங்க. உள்ளே போயிட்டு பார்த்துட்டு வந்ததுக்கு சரி எப்போ டேட்டு கொடுத்தாங்கன்னு கேட்டதுக்கு 13ஆம் தேதி கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு மட்டும் தான் சொல்லியிருக்கு. சரி வீட்டுக்கு போகிறீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு இல்லை நீங்கள் போய் வாழைப்பழம் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டாங்களாம். அப்புறமேட்டு 5:45 வரைக்கும் இங்கே தான் இருந்தேன். இங்கே உடம்பு முடியலன்னு இங்கே படுத்துக்கிச்சு. சரின்னு சொல்லிட்டு எனக்கு ஓலா ஆட்டோ புக் பண்ண தெரியாதுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் பக்கத்தில் இருந்தால் போல் அவர்கிட்ட புக் பண்ணி சொல்லிட்டு 5:43 இங்கேருந்து கிளம்புனேன். ஆட்டோ புக் பண்ணி தான் இங்கேருந்து தான் ஏறினேன். ஏறிட்டு வீட்டுக்கு போகிறதுக்குள்ளாரு அப்புறமேட்டு வயிறு வலிதுன்னு சொல்லிட்டு அங்கே என்ன இடங்காது ஹாஸ்பிட்டல் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு சரி கொருக்குப்பேட்டை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிட்டு கொஞ்சம் எனக்கு எப்படி இருக்குன்னு தெரியாதுன்னு சொல்லிட்டு வயிறு வலிதுன்ட்டு அப்புறம் பார்த்தா தலை மட்டும் வெளியே காமிச்சு விட்டாங்க. குழந்தை இதை இறந்துச்சுப்பா அப்படி இப்படின்னு சொன்னாங்க. அவங்க வந்தப்போ இங்கே ட்ரீட்மெண்ட் 5 மணிக்கே வந்து பார்த்துருந்தா குழந்தையும் தாயும் நல்லா இதாக இருப்பாங்க. இங்கே வந்து அவங்கள தொட்டு கூட பார்க்கல, நோட்டை கூட செக் பண்ணல சார். அவங்க அப்படியே ரிட்டன் அனுப்பிச்சிட்டாங்க. ரிட்டன் அனுப்பிச்சு இந்த மாதிரி மோஷன் வரல அப்படின்னு சொல்லவும் போய் வாழைப்பழம் சாப்பிடுமா மோஷன் வரும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. செக் பண்ணது சீஃப் டாக்டர் கிடையாது, அசிஸ்டன்ட் டாக்டரை வச்சு செக் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க போய் கன்சல்ட் பண்ணாமையே இந்த பதிலை சொல்லி அவங்கள வெளியில் அனுப்பிச்சிட்டு இருக்கிறாங்க. உள்ளே எமர்ஜென்சி வார்டுக்கு போய் திருப்பி ரிட்டர்ன் அனுப்பிச்சிருக்கிறாங்க. இங்கே